ஹெல்மெட் மாஸ்க் போட்டு அவங்க அங்கே நின்னாங்க. நான் பார்த்துட்டேன், பசங்க தான் பார்க்கல. நம்மளே பார்க்குறது ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, பசங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அவங்க அப்பா வந்திருக்காங்க. அதை அவங்களுக்கு இன்னும் நான் சொல்லவே இல்லை. அதை சர்ப்ரைஸாக கொண்டு போய் அவங்களுக்கு காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியிருக்காங்க, காமிக்கிறவங்ககிட்ட. நிலா கிளம்பிட்டா. அப்படியே பஸ் ஸ்டாண்டு போக வேண்டியதாக எல்லோரும். தம்பியும் கிளம்பி நிற்கிறான். எல்லோரும் கிளம்பி பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். அம்மா எங்களை பஸ் ஏற்றி விடுறதுக்காக கூட வந்திருந்தாங்க. பாப்பாவையும் தம்பி அழைச்சிட்டு தனியாக பஸ்ஸில் போக முடியாதுன்றதாக தங்கச்சி கூட அழைச்சிட்டு போயிருந்தேன். ஒரு வழியாக பஸ் ஸ்டாப் வந்துட்டோங்க. இப்போ அவங்க அப்பா எங்கே நிற்கிறாங்கன்று நான் தேடிக்கிட்டே போயிட்டே இருந்தேன். எங்கே நிற்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. அப்புறமா நான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேங்க. பசங்க ஆனால் இன்னும் பார்க்கவே இல்லை. அங்கே ஹெல்மெட் போட்டு மாஸ்க் போட்டு நிற்கிறாங்க அவங்க. அது இவங்க பார்க்கவே இல்லை. இதோ நிற்கிறாங்க பாருங்கள். நாங்கள் கிராஸ் பண்ணி சும்மா ஏடிஎம்மில் போய் நாங்கள் அம்மா காசு எடுத்துகிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அங்கே ஓரமாக நிற்க வச்சுருந்தேன். அப்படியே விடிய விடிய நிற்க வேண்டியதுனா? அதான் எனக்கும் தெரியல. வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தை பேச போகிறேன். எது கழுவுற? இவனு பாரு முன்னாடி. நம்மளே பார்க்குறாங்க. தம்பி நீ என்ன கார் வண்டிலாம் பார்த்து நிற்கிறியா? யாரு நம்மளே பார்க்குறது? அது கடிக்காத. ஜீவா சொன்ன மாதிரியே பார்த்து. தம்பி தான் வருவானே. எங்க போவோம்? எங்க ஆயாவுக்கு ஃபோன் பண்ணு. ட்ரெஸ்ஸை கீழே விடு பாப்பா.
வியூ செம்மையாக இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்ததால் அந்த மேகம்லாம் செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு கிளைமேட்டு. அதான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம். மதியம் சமைக்க முடியாது, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்டு எப்படா பொட்டியை திறப்போம், பொட்டி எங்கேப்பா இருக்குது, சீக்கிரம் கேட்டு கதவை திறன்னு கத்திட்டே இருந்தா பொண்ணு. எப்படி கிடக்கு பேர் வீடு. அவன் ஷூவை கட்டி விடுங்க. ரொம்ப நாளாக வீட்டில் இல்லாததால் வீடு ரொம்ப குப்பையாக இருக்குது, க்ளீன் பண்ணாமல். அப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். ஐயோ பொட்டி. சரியான பொட்டி போயிட்டியாங்க இவ. பாப்பா தலைக்கவே கவுக்குற பாப்பா. இங்க வாடா. இது ஒண்ணு இதெல்லாம் எடுத்து காமி. ஹாப்பி பர்த்டே. பொம்மையை காட்டு பாப்பா. ஏய் ஆட்டோ தம்பி என்னடா கேட்டா பாட்ட. ஹலோ சொல்லு. சரி பாய். பேட்டரி இல்லை வாங்கிட்டு வந்தேன். பேட்டரி வாங்க. பொட்டி 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 பொட்டின்னு பொட்டி கதையே பேசிட்டு வர வரக்குள்ள அவள் தான் பொட்டிக்காரி அவ. இப்போ இந்த பொட்டியை பார்த்துட்டா. பாப்பாவை காட்டு காட்டு. பாப்பாவை காட்டுறீ. என்ன ஆட்டோ பறக்குதா? ஆட்டோ பறக்குதா? வாவ். என்ன கேட்ட அப்பாட்ட சொல்லு தம்பி. லோகிதே என்ன கேட்ட அப்பாட்ட? ஆட்டோ சொல்லு. ஆட்டோ காரு பாப்பா. இந்த காரணம் தெரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ லக்ஷ்மணா ஸ்ரீ. உங்களுக்கு இன்னும் பர்த்டே வரல, அதுக்குள்ள பர்த்டே விஷ் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே அந்த கேண்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஹாப்பி பர்த்டே
அதை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஹாப்பி பர்த்டே அவனே முடிவு பண்ணிட்டான். அதுக்குள்ளே பிக்கிறாங்க பலூனை. ஐயே எவ்வளோ பண்ணாங்க பாப்பா. தம்பி இந்த காரை பார்த்தியா எப்படி ஓட்டுறேன்? நான் பேட்டரி போடணும். பேட்டரி போடணுமா? பேட்டரி போடணும். ம் பாய். பத்திரமா பிடிச்சிக்கோ. பிடிச்சிட்டு போ. அப்பாவை பிடிச்சிக்கோ.